ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து மின்னல் ராஜா அண்ணன் வந்து வா தம்பி உனக்கு மீன் வெட்டி தரேன், நெருப்பு மாதிரி வெட்டி தரேன் வா அந்த மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நம்ம டூனா ஃபிஷ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 12 கிலோ இருக்கும். டேஸ்ட்டுக்கெலாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கக்கூடியது தான் இது. ஃப்ரைக்கும் குழம்புக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். போன்லெஸ் அண்டு ஸ்கின்லெஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து அப்படி தான் நம்ம வெட்டி கேட்டிருந்தோம். பாருங்கள், அழகாக வெட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இது வந்து வெட்டுறது வந்து மின்னராஜானும் நல்லா சரசரன்னு வெட்டுவாப்புல. 3 மீன் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 3 மீனில் வந்து 100 கிராம் பீஸில் நல்லா வெட்டிது பாருங்கள். சோள மாதிரி அழகாக வெட்டுறாப்புல. இந்த மீன் வெட்டுறதுக்கே பார்க்க அழகாக இருக்கும். சில பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மீன் தான் எடுப்பாங்க. ஏன்னா வந்து சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முள் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்க, முள் இருந்தனால நான் மீன் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மீனை வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மீனை பொறுத்தளவுக்கு சதை அதிகமாக இருக்கும். முள் உங்களுக்கு ஸ்கின்னை வந்து மாதிரி பிரிச்சிட்டோம்னா இது வந்து சிக்கன் மாதிரி இருக்கும். இது மெத்தடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொடி மாஸ் போட, அப்புறம் சிக்கன் குழம்பு மாதிரி உங்களுக்கு கிரேவி அண்டு ஃப்ரை அதுக்கு சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், ஆனால் வெட்டிகிட்டு இருக்கிறாப்புல. அந்த சைடு பார்த்திங்கன்னா பையன் பின்னாடி க்ளீன் பண்ணுறான். அங்கே ஒரு மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த மீனை எடுக்க முடியல. மொத்தம் நம்ம வந்து 3 மீன் நம்ம எடுத்துருந்தோம். அதில் இந்த ஒரு மீனை வெட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம சேனலில் எடுக்கிறதுனால அண்ணனுக்குமே தெரியும், நம்ம அந்த சேனலில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் ஒரு சேனல் வச்சுக்கிறாங்க. பாருங்கள், பக்கெட்டில் வந்து வெட்டி 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 போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காலையில் நம்ம லைவ் மீன் மட்டும் தான் எடுப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய லாஞ்சில் போவாங்க. அவங்க வந்து 10 நாள் 15 நாள் இருக்கும். ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய மீனை வாங்கிட்டு வருவாங்க. அது வெட்டும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஸ்கின் வந்து இவ்வளோ பிரைட்டாகவும் அந்த ரெட்டிஷாக இருக்காது. அது வந்து வெள்ளையாக இருக்கும். அது மாதிரினா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி மீன் எப்படி பார்க்கணும்னா இப்படி தான் பார்த்து வாங்கணும். வெட்டும்போது பார்த்திங்கன்னா பிளட் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகணும். ப்ளஸ்ஸு பார்க்கும்போது உங்களுக்கு வெளியில் அந்த கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த வெளியில் உடைய ஸ்கின்னையும் பார்த்தாலே அவ்வளோ இதாக இருக்கும், பிரைட்டாக. அந்த மாதிரி நம்ம எடுப்போம். மோஸ்ட்லி நம்ம பழைய மீனை வந்து வாங்குறதே கிடையாது. நம்ம சேனலில் நிறையா இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆமாம், மீனை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பிடிச்சின்னா சென்னையில் இருந்தீங்கன்னா நம்ம பேஜை ரொம்ப ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீனை பற்றி ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வெட்டிட்டாப்பில். அடுத்தது இந்த பக்கெட்டில் போட்டு இன்னொரு மீன் இருக்குது. 3 மீன்ட்டு இருக்குது. வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால இந்த வீடியோவோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் கேஜிங் வீடியோஸ் வரும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.